நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்முடைய 2026ஆம் ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை, முதல் பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் வாய்ப்பு உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஞானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை திருப்பினவர்கள் வாசித்துக் கொள்ளலாம். வாசிப்போம். இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாம் ஆண்டு இறுதி இரவிலே, கடந்த வாரத்திலே நம்ம ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்தோம். ஆராதினை மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த ஒரு வசனம், வாக்கு தத்தம். தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நாம் செய்தியாக நான் உங்களுக்கு கொடுத்தேன். திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசல் இந்த வருடம். இன்றைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. சில எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம், ஆனா எதிர்த்து நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது பலன் கொண்டு திடமனதாய் இரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு. கவனிக்கணும், நீங்க பலன் கொண்டு திடமனதாய் இரு. பிரைஸ் லார்ட். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ பலம் கொண்டு திட மனதாயிருக்கு. அப்படின்னா எனக்கு அறிவார்களே, ஒரு மனுஷன் எப்படி பலன் அடைய முடியும்? எப்படி அவன் பலசாலியாய் இருக்க முடியும்? பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா 40:31 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் பலன் அடைந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் அடைந்து. அப்போ பலன் என்று சொல்லுகிற அந்த பதம் என்கிறது தேவனுடைய ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய சுப வாழ்க்கையிலே, நம்முடைய ஆராதனையிலே நாம் பலம் உள்ளவர்களாக இருக்கணும். கவனிங்க, ஸ்தோத்திரம். பலம் கொண்டு நாம் பலம் கொள்ளணும்னா எதுல பலம் கொள்ளணும்? ஆராதனையில பலம் கொள்ளணும், ஜெபத்துல பலம் கொள்ளணும், வேத வாசிக்கிறதுல நாம் பலம் கொள்ளணும். தேவனுடைய ஸ்தோத்திரம். இதன் வாயிலாகத்தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலம் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வேத வாசிப்பும் ஜெபமும் தியானமும் எவ்வளவுக்கு அதிகமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் பலன் அடைவான், பலன் அடைவான். அப்போ பலன் அடைவான். வேதம் சொல்லுகிறது, அந்த ஏசாயா மறுபடியும் சொல்லுகிறேன், 40:31 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை, அவன் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து. கழுகு வயதாகி வரும் பொழுது சாப்பிட்டு கறி தான் சாப்பிடும், இறைச்சி தான் சாப்பிடும். சாப்பிட்டு கொழுத்து போய் பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இது உயர்ந்த மலையிலே போய் அங்கே ஒரு சின்ன குகையை கண்டுபிடித்து அதுக்குள்ளே போய் மறைவாக இருந்து
வெயில் படாதபடி, அதாவது மழை நனையாதபடி ஓரமாய் போய் உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்து அப்படியே சரீரம் அப்படியே அந்த சரீரத்தில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் கரைந்து போய், இறக்கைகள் எல்லாம் தொழிந்து போய், அது வெயிட் குறைஞ்சு அந்த புதிய இறக்கைகள் அது திழுத்து வளர்ந்து வரும்போது அது கரங்களை அடித்து மறுபடியும் பலத்தோடு, ஒரு புதிய பலத்தோடு பறக்க ஆரம்பிக்கும். பாருங்க, அந்த சந்தோஷம், என்ன சந்தோஷம் இருக்கு தெரியுமா? எனக்கு பால வயது கிடைத்தது. மறுபடியும் அது பறக்க ஆரம்பிக்கும். அதே போலத்தான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் பலன் அடைகிறான். நம்ம ஆவிக்குள்ள விதத்துல பலன் அடையும் பொழுது, நமக்குள் ஆவிக்குரிய விதத்தில் பலன் அடைவது, அல்லது ஆவிக்குள்ள பலன் அடையும் போது சரீரத்திலும் பலன் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நம்மை தேவனுடைய ஆவியினால் நிரப்பி அவர் நம்முடைய இருதயத்துக்குள் வசிக்கும் பொழுது, அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆலயத்துக்குள் என்ன கேடுபாடு இருக்கிறதோ, என்ன நோய்கள் இருக்கிறதோ, என்ன அந்தகாரத்தின் சக்தியுடைய கிரியைகள் நம்மை எதிர்த்து வருகிறதோ, எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்கி விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தோடும் மகிமையோடு கூட வாழ தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தோடு வாழுவோம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறதை நாம் தெரிந்து கொள்ளணும். வசனத்தோடு காத்திருக்கிறதை தெரிந்து கொள்ளணும். தேவனை துதிக்கிறதை நாம் தெரிந்து கொள்ளணும். பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 147:11 சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாரா? கர்த்தர் பாருங்க, கர்த்தருக்கு பயந்து வாசிக்கிற அந்த வசனம் வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யாருக்கு பிரியமாயிருக்கிறார்? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், வருகிறோம், அந்த இடங்களில் எல்லாம் தேவனுடைய ஸ்தோத்திரம், ஒரு பய உணர்வு நமக்கு உண்டாயிருக்கணும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம பேச முடியாது, தேவையில்லாத கண்காட்சிகள் நம்ம பார்க்க முடியாது, தேவையில்லாத சிந்தனைகள் நமக்கு வரலாகாது. ஏன்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்ங்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது உறுதி. சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர். நம்ம கூட அவர் இருப்பார். தேவனுடைய நம்ம கூட இருப்பார். நானா அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கணும். கூட இருக்கிறார், என்னோடு வருகிறார். ஆமே ஸ்தோத்திரம். ஜெயமோ தோல்வியோ அவர் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் முக்கியம். தேவனுடைய ஸ்தோத்திரம். தோல்விங்கிறது இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு ஜெயமான வாழ்க்கை தேவன் கட்டளை இடுகிறார். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். சங்கீதத்திலே 31 சங்கீதம் 24 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்லுது, சங்கீதம் 31:24, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். உறுதி, திடமனது என்கிற வார்த்தை தேவனுடைய விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். விசுவாசத்திலே நீங்கள் உறுதி உள்ளவர்களாயிருங்கள். அதுதான் திடமனது. உறுதியாயிருங்கள், திடமாயிருங்கள், ஆரோக்கியமாயிருங்கள். விசுவாசத்திலே ஒரு ஆரோக்கியம் இருக்கட்டும். நீங்க விசுவாசத்திலே ஆரோக்கியப்படும் பொழுது சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி நம்முடைய சரீரம் ஆரோக்கியப்படும், நம்முடைய ஆவி ஆரோக்கியப்படும், நம்முடைய ஆத்மா ஆரோக்கியப்படும். சங்கீதம் 37:34 வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்வாயானால் அப்பொழுது நீ பூமியையும் சுதந்திரித்துக் கொள்வாய். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், வழியை கைக்கொள், நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். ஆயுஷ் நாட்கள் பெருகும்,
நம்முடைய ஆயுஷ் நாட்கள் பெருகும். எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லு, திடம் மனது. இது ஒரு முக்கியமான ஒரு வசன வார்த்தை. திடம் மனது, உறுதியான ஒரு மனது. ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமா இருப்பாங்க. ஆராதனைக்கு வருவதற்கு போனோமா போண்டாமா, போனோமா போண்டாமா, வீட்டில் அநேக காரியங்கள் வேலைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தை, தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்தை அலட்சியமாய் இருப்பாங்க. தேவனுக்கு அது பிரியம் இல்லை. அலட்சியப்படுத்துகிறவன் தேவனுடைய கோபம் பயங்கரமா இருக்கும். ஆராதனை தேவனுடைய பிள்ளையே, நீ திட மனதாய் விசுவாசத்தோடு கூட உறுதியோடு கூட தெய்வத்தை ஆராதிப்பதற்கு இருக்கணும். சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 27:14 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு. பரிசுத்த வேதாகமம் சங்கீதம் வாசிங்க 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீ திடமனதாய் இருந்து விசுவாசத்திலே உறுதிப்பட்டிருந்து, விசுவாசத்திலே தைரியமாயிருந்து, விசுவாசத்திலே பலம் கொண்டு தேவனுடைய கர்த்தருக்காக நீ காத்திரு, உன் இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம், ஸ்திரப்படுத்துவார். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது நாம் பலன் அடைகிறோம். நம்முடைய நாம் விசுவாசத்திலே நாம் திடப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம், பலன் அடைந்து திடப்பட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மகிமையாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றார், நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென், அல்லேலூயா. அப்போ எண்ணத்துல எல்லாம் பாருங்க ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ என்ன செய்யணும்? கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. இத்தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி நடக்க மட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நியாய பிரமாணத்தை விட்டு சிலர் விலகி போகிறதுனால சிலங்க ஆராதிக்கிறாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்ல தசமபாகம் கொடுப்பாங்க, காணிக்கைகள் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் ஆராதிப்பாங்க. ஆனாலும் தேவன் கற்பித்த வேத பிரமாணத்தின்படி நடவாமல் ஆமென் அங்கும் இங்கும் சாய்ந்து நடப்பாங்க. ஸ்தோத்திரம். அங்க பகுதி இங்க பகுதி அப்புறம் பகுதி அப்படி அல்ல. எப்படி ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நமக்கு தந்திருக்கிற நியாய பிரமாணத்தை ஆமென் நாம் தியானித்து அதன்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? மோசேங்கிறது தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படி விடுதலையாக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனுஷன் மோசே. அப்ப அந்த மோசேயுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு என்ன செய்யணும்? நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் மனம் உறுதியாய் பலத்தோடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மோசே கற்பித்த நியாயப்பிரமாணம் அதை நீ கற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய ஆலோசனை கற்றுக்கொள்வதற்கு நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 2ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாய் அந்த வசனம் கொஞ்சம் டீப்பா சொல்லும். என்ன சொல்றது வாசிக்கிறீங்களா? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பமிட்டதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதி இருந்துச்சு, பலம் இருந்துச்சு, பலத்தோடு இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம்
சபை உபதேசத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய், சபை உபதேசத்திலே ஏற்றுக்கொண்டு, சபை உபதேசத்திலே ஆமென் உறுதியாய் வளர்ந்து வந்தார்கள். உறுதியாய் இருந்து கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வந்தது சபை. அல்லேலூயா சொல்லுவல்ல ஒரு அல்லேலூயா. திருச்சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே கட்டப்பட்டு வந்தது. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலை நின்றார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி மக்கள் நடந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் அதல்ல. ஆமென். மோசே போல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியருடைய வார்த்தைக்கும் சபையுடைய உபதேசத்திற்கும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்ட ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு மகிமை உள்ள ஒரு சபையாக வளர்க்கப்பட்டு வந்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களுக்கு அந்த அர்த்தம் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசையோடு இருந்தது போல என்னோடு கூட இருப்பேன். பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திரம். யோசுவா 1:8 வாசித்து பாருங்கள். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. நீ எது பேசினாலும், எங்க பேசினாலும், எந்த இடத்துல பேசினாலும் இந்த பரிசுத்த வேதாகமம் ஒழுங்கின்படிதான் நீ பேசணும். இந்த வசனத்தை தான் பேசணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சில இடங்கள்ல இங்க நம்ம தேவ பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் உத்தமர்களாக உத்தமிகளாக தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சில இடங்கள்ல இங்க பாத்தீங்கன்னா ஆராதிப்பாங்க, ஆராதிப்பு வீட்டுக்கு வந்த வேற அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசுவாங்க, என்னென்னமோ பேசுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எப்படி பேசுறாங்களே, பேசட்டும். நல்ல துணிச்சலா பேசுவாங்க, நல்ல கராலா பேசுவாங்க. ஆனா ஒரு நாள் நியாயத்திற்கு நாள் வரும்போது தேவன் கேட்பார். கூட இருக்க தேவதூதன் சொல்லுவான், ஐயோ இந்த அம்மாவா இந்த ஐயாவா சர்ச்சில் ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிப்பார். வெளியில வந்தா பார்க்கணும், வீட்டுல வந்தா பார்க்கணும், மருமக்கள் கிட்ட கேட்கணும், பிள்ளைகிட்ட கேட்கணும், மாமியார்கிட்ட கேட்கணும், எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூட நிற்கிற தேவதூதன் தேவ சமூகத்துல சாட்சிடுவான். புரிஞ்சுதுங்க? சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். நம்ம எது பேசினாலும், எது எடுத்தாலும், என்ன செய்தாலும் கூட இயேசு இருக்கிறார் என்ற உணர்வு நாம் எல்லாருக்கும் இருக்கணும். எது செய்தாலும் கூட இயேசு இருக்கிறார். இயேசு சொல்ல அவனோடு கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரே, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அந்த யோசுவா 1:8 வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயை விட்டு இந்த வசனம் பிரியக்கூடாது. 2, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்யணும். இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு தந்திருக்கிறாரா? எதுக்கு தந்திருக்கிறாரு? ஞாபகானாதற்காக. ராத்திரி தலைக்க மாட்டோம் வச்சுட்டு உடனே தலையணைக்கா கிடையாது. பேவராது இருக்கா? பேய்க்கு வசனமே தெரியும், வசனமே பேசுவான். சோத்ரம். இயேசு கிட்ட வந்தே வசனம் பேச ஆரம்பிக்கிறான். மத்திய 4ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தா தெரியும், வசனம் பேசுறான். அப்ப வசனம் அவனுக்கு இதயத்துல இருக்கு. அவன் இதயத்திலே வசனம் இருக்குன்னு சொன்னா, நீங்க இப்படி ஒரு பைபிளை கொண்டு தலைக்க மாட்டோம் வச்சா அவன் பயப்படுவானா? அல்லேலூயா அல்லேலூயா. அவன் பயப்பட மாட்டான், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். ஸ்தோத்திரம். அப்படின்னா இந்த வேத வசனத்தின்படி நாம் யார் யாரெல்லாம் நடந்து கொள்கிறீர்களோ, செய்கிறீர்களோ, செயல்பாடுகள் இருக்கிறதோ அவங்களை கண்டு சாத்தான் நடுங்குவான்.
அவங்களை கண்டு பிசாசு பயப்படுவான். வர முடியாது. வேத வசனத்துக்கு ஒழுங்கின்படி நடக்கிற செய்கிற வசனத்தின்படி எல்லாம் செய்கிற சோதரன் இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துல குறை சொல்லிட்டே இருப்பான். சர்ச்சுக்கு போவா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு எப்பாக்கள் வரைக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு நிற்பா. வசனத்தை கவனிக்க மாட்டா, ஆராதிக்க மாட்டா, நல்ல ஒரு தூக்கம் தூங்குவான். இப்படின்னு தேவதூதன் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நான் சொல்ல மாட்டேன், என் பிள்ளைகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா தேவதூதன் சொல்லுவான், பெயின் ஆண்டுக்கு முன்ன சொல்லுவான், சோதரம் சாட்சி சொல்லுவான். நல்லா கவனிக்கணும். ஆக ஏன் இதை தேவன் வசனத்தை தருகிறார்களா? இந்த புது வருடம் உங்களுக்கு திறந்த ஒரு வாசல் மட்டுமல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டு. அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டு. ஆகவே தான் தேவனுடைய ஸ்தோத்திரம். நீங்க எது செய்தால் வசனத்தின்படி செய்யுங்க, வசனத்தின்படி வாழுங்க, வசனத்தின்படி நீதியை நிறைவேற்றுங்க, வசனத்தின்படி கர்த்தரை ஆராதனை செலுத்துங்க. ஒருவர் எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. சரி இருக்கட்டும், அப்புறம் பாருங்க என்ன சொல்ற ஸ்தோத்திரம். இந்த எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்யணும். அந்த 1:8 மறுபடியும் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனாய் இருக்கணும். இந்த வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதத்தில் ஒண்ணு வாசிக்கிறோம், நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரன் உட்கார்ந்திருக்கிற இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப எங்கன்னு இருக்கக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்க. துன்மார்க்க கர்த்தருடைய வசனத்தை கேளாத ஒரு மனுஷன், தேவனை ஆராதிக்காத ஒரு மனுஷன், தேவாலயத்துக்கு முறையாய் போய் நின்று ஆராதிக்காத ஒரு நபர் அப்படி ஆலோசனை போய் கேட்க போகக்கூடாது. சோதரன் கர்த்தர் நமக்கு ஆலோசனையா இருக்கிறார். தேவன் சொல்றார், நான் உன்னை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் என்று நம்முடைய தேவன் சொல்லி இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது, ஒரு துன்மார்க்கருடைய ஆலோசனை நமக்கு தேவையா? துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் சொல்லும் பொழுது என்ன? ஆண்டவர் ஆராதிக்காமல் ஆமென் எல்லா அக்கிரமங்களும் செய்து கொண்டிருப்பாங்க. தேவனுக்கு விரோதமாய், பைபிளுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறவனுடைய அந்த வழிகள் எல்லாம் நம்ம போகக்கூடாது. இங்கோட்டு கொண்டு வர பார்க்கணும். அந்த பாவிகளுடைய வழியில் இருக்கிற அந்த பாவ வழியிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு, அவர்களை விடுத்துக் கொள்வதற்கு, அவர்களை நீதியான பாதைகளை திருப்புவதற்கு நம்ம வழி செய்யணுமே அல்லாமல் அவருடைய வழியில் நாம் நடக்கவே கூடாது. அடுத்து என்ன சொல்றது? நீ பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும். அல்லேலூயா. பரிகாசக்காரன் என்னென்ன வாயில வந்து அடி பார்த்துட்டு பேசிட்டு இருப்பான். போற ஆட்களை போறவங்களையும் வாரங்களையும் பார்த்து என்னென்னமோ பேசிட்டு இருப்பான். அடுத்த வீட்டு கதையை பேசிட்டு இருப்பான், அடுத்த வீட்டு பொம்பளை பேசிட்டு இருப்பான், அடுத்த வீட்டுல ஆம்பளை பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம கேட்க போக கூடாது. பேசி கொடுத்துறோம். பரிகாச உதவி நான் பேசுகிறான். அதனால்தான் சர்ச்சில் வந்தா கூட சிலவங்க சில தேவையில்லாத காரியம் பேசும்போது நிறுத்துங்க, நம்ம பற்றி பேசுங்க. ஏன்னா சாத்தான் நம்மள முதலெடுக்க பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம பேசுகிற நன்மைக்கு வேண்டி பேசுகிற வார்த்தையை தீமையாக்கிடுவான், திருப்பி விடுவான் பிசாசு. வாழ்க்கையில் நிறைய அனுபவித்திருக்கிறேன். நன்மைக்காய் பேசுறது, நல்லதுக்காய் பேசுறது, வசனத்தை பேசுறது கூட திருப்பி விட்ட சரித்திரங்கள் உண்டு, கோபித்த சரித்திரங்கள் உண்டு, பிழைக்கு ஓடுன சரித்திரங்கள் உண்டு. தேவனுடைய ஸ்தோத்திரம். நன்மைக்கு பேசுனதே. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்லுகிறது தேவனுடைய ஸ்தோத்திரம். நாம் பேசும் பொழுதெல்லாம் தேவனுடைய வசனத்தை பேசுவோம், நல்லதை பேசுவோம். ஆனால் சர்ச்சில் இப்படி ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறதே நான் கடிந்து கொண்டேன்னு சொன்னா தேவனுடைய ஸ்தோத்திரம். வெளியில
சாத்தான் எந்த அளவுக்கு அவன் கவனமாய் இருந்து நம்மை திசை திருப்புவான் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். சர்ச்சிலே சாத்தான் திசை திருப்புவான் என்று பயந்து நான் கடிந்து கொண்டிருக்கிறேன் என்றால், வெளியில எந்த அளவுக்கு அவன் சுதந்திரமாய் இருந்து எந்த அளவுக்கு வெளியில இருந்து அவன் வேலை செய்கிறான் என்பதை குறித்து சற்று நல்ல ஆராய்ந்து நீங்க பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆக மிகுந்த கவனத்தோடு நன்மை இல்லாம ஆசீர்வாதமே இல்லாம எந்த வார்த்தை வாயில் வராமல் இருப்பதாக. ஒருத்தன் பேசிட்டு போட்டோம், கேட்காத போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஹிருதயம் கர்த்தரை துதிக்கட்டும் 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 பேசாம இருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யுத்தம் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். யுத்தம் செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பழிக்கு இருக்கிறதா உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவன் இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருங்க. இரவும் பகலுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறவன் நீர்க்கால்வாய்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை முதலாயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அந்த அம்மா அப்பா யாரு? இரவும் பகலும் ஆண்டுடைய வசனத்தை கேட்டு வசனத்தை வாசித்து தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்வாய்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும்னு ஆசை இருக்குல்ல? நம் கையிட்டு செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா அது ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு வீடு வைக்க போகிறோம், அது ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு நிலம் வாங்க போகிறோம், ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு வாகனம் வாங்குறோம், ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படின்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷனாய் இருக்கணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சரி, அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது, உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல இருப்பேன். உனக்கு முன்னை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் எதிர்த்து நிற்பது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்துல உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சீக்கிரம். நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ஜெபத்துல இருக்கும் பொழுது அது ஸ்தோத்திரம், நீ பலன் கொண்டு திடமனதாய் கர்த்தருக்குள்ள நீ இருக்கும் பொழுது வாசிங்க. உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு அகற்றுவார், விலக்குவார். கரங்களை தட்டி சொல்லுங்க, சகல வியாதிகளையும் எங்களை விட்டு விலக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. சகல வியாதி என்னை விட்டு எடுத்துப்படுவதற்காக நன்றி தகப்பனே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை தட்டி. சகல வியாதிகளும் தேவன் உங்களை விட்டு விலக்குவார் என்று வாக்கு கொடுக்கிறார். முடியல, வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசித்து பார்ப்போம். என்ன சொல்லுது பார்ப்போம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமும் அந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. அப்போ தேவன் என்ன பார்க்கிறாரு?
நீ உறுதியாய் இருந்து ஆராதிப்பாயா, பரிசுத்தமாய் வாழ்வாயா, வசனத்தை தியானிப்பாயா, ஜெபிப்பாயா, இவைகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாரா? அவர் உன்னை பரீட்சை பார்க்கிறார். ஏன்னா வனாந்தரத்தில் 40 வருடங்கள் நடந்த நாட்களில ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாம போனாங்க. தேவனுக்கு பின்னாக நடந்தாலும் இடையிடை முறுமுறுத்து ஆண்டுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதபடி விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு தேவையில்லாத தெய்வங்களை ஆராதனை செய்து தேவையில்லாத இடங்களிலே போய் தேவையில்லாத இடங்களுக்கு செயல்பட்டு நடந்ததினாலே தேவனுடைய கோபம் இருந்தது. 3 நாட்களிலே கடந்து போக வேண்டியவர்கள் தேவனுடைய ஸ்தோத்திரம் அவர்கள் 40 வருஷம் நடக்க வேண்டியதாயிற்று. 40 வருஷம் நடக்க வேண்டியதாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் சொல்லி வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி, உன்னை சிறுமைப்படுத்தி பசியினாலே வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க உண்மையா ஆராதிப்பீங்களா? உண்மையா நிற்பீங்களா? பரிசுத்தத்தை காத்துக் கொள்வீங்களா? கர்த்தரை ஆராதிக்க முடியுமா என்கிறதை அவர் உங்களை சோதித்து பார்ப்பார். அவர் உங்களை சோதித்து அறிவார். எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி தர பார்த்தாங்க. கர்த்தர் நம்மை பரீட்சை பார்ப்பார். பிள்ளை நிற்பாளா, நிற்க மாட்டானா, என் பிள்ளை என்னை ஆராதிப்பாங்களா, எனக்கு சாட்சியா இருப்பாங்கன்னு பார்ப்பாங்க. சோத்திரம். சபல் எந்த அளவுக்கு அவங்க உறுதியாய், சபலை எவ்வளவுக்கு வாஞ்சியாய், எவ்வளவுக்கு பற்றுதலாய் ஆண்டவரை சபலை இருந்து ஆராதிக்கிறோமோ என்கிறதை அவர் பார்ப்பார். சரி, வீட்டுல போய் இது கீழே நிறைய வசனங்கள் இருக்கு, போய் வாசிங்க. அதான் உபாகமம் 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்தையும் வீட்டுல போய் வாசிங்க. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசித்து நிறுத்துவோம். இஸ்ரவேலே நீ கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனெனில் புத்திரராகிய பெரியவர்களுக்கும் நெடியவர்களுக்குமான ஜனங்களை துரத்திவிட போகிறார். இவர்கள் நீ இந்த ஜனங்களை செய்யற, உனக்கு எதிராய் வந்த ஜனங்களை துரத்தி விட போற. வாசிங்க. இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனெனில் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று ஏனெனில் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படும் வார்த்தை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். உனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்பதை நீ அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். கர்த்தருடைய சமூகத்தையுடைய வசனத்தின்படி தேவன் நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு வாசித்து தியானித்து ஆண்டவரை ஆராதித்து பலன் கொண்டு திடமனதாய் இருக்கும் பொழுது உனக்கு எதிராய் வருகிற ஜனங்களை தேவன் என்ன செய்வாரா? சொல்லுங்க. என்ன பண்ணுவார்? விழப் பண்ணுவார், பட்சிப்பார். அவர் பட்சிக்கிற அக்கினி, அதை புரிந்து கொள்ளுங்க. பட்சிப்பார். உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். ஐயோ சொல்லி துண்டை காணுமே, துணியை காணுமே என்று சொல்லி ஓடி போவான். நீ தேவ சமூகத்துல
பலன் கொண்டு திடமனதாய் இருக்கணும். நீ தேவ சமூகத்துல திடன் கொண்டு பலன் கொண்டு திடமனதாய் இருக்கணும். மோசே உனக்கு கற்பித்து தந்த நியாய பிரமாணத்தின்படி செய்வதற்கெல்லாம் இடதுபுறம் வலதுபுறம் அங்கிட்டு சாயாம அதன்படி நடப்பதற்கு எல்லாம் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் வாழ்வதற்காக இந்த தேவ வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். இந்த தேவ வசனம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும். அப்போ உனக்கு முன்பாக எந்த வியாதி வந்து நிற்பதில்லை, எந்த சாத்தான் வந்து நிற்பதில்லை, எந்த சத்துருக்கள் வந்து நிற்பதில்லை, எவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வசனம் கூட வாசிங்க. அவர்களே உனக்கு முன்பாக விழப்படுவார். இவ்விதமாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி நீ அவர்களை அழிப்பாய். தேவனாகிய கர்த்தர் அவர் உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே நீதி நிமித்தம் நீ இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று நீ சொல்வாயாக. நீ சொல்லும்படி தேவன் வைப்பார். என்னை அழைத்து வந்தவர் கர்த்தர், என்னை நடத்தினவர் கர்த்தர், எனக்கு ஜெயம் தந்தவர் கர்த்தர், இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படி வைத்தவர் கர்த்தர் என்று நீ சொல்லும் நாள் வரும். கருமாங்களே, இந்த புதிய வருடத்தில் புதிய முதல் ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஓய்வு நாளில் உங்களை நீங்கள் ஆராய்ந்து சிந்தித்து ஒரு தீர்மானத்தை மட்டும் நடுங்க. ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்திருச்சு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல அவனோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லவே இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதே இல்லை. நீ பலன் கொண்டு திடமனதாய் தேவனுடைய வசனத்திலே ஜெபிப்பதில்லை, ஆராதிப்பதில்லை, பரிசுத்தத்திலே நீதியிலே பலன் கொண்டு திடமனதாய் இரு. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்வதற்கு, அதன்படி நடப்பதற்கு, வேதத்தை தியானம் பண்ணுவதற்கு, இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் உபதேச கட்டுப்பாட்டுக்குள் வாழ்வதற்கு நீ பலன் கொண்டு திடமனதாய். சகல வியாதிகளை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றுவார். சகல சாத்தாடி கிரியைகளை தேவன் குடும்பத்தை விட்டு அகற்றுவார், அழித்து நிர்மூலமாக்குவார். தீர்மானிப்போமா? ஆண்டவரே, கடந்த வருடம் எப்படியோ கடந்து போயிற்று. இந்த வருடம் அப்படி அல்ல. முறையாய் தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பேப்பா. ஆராதனா உறுதியாய் இருப்பேன். பரிசுத்தமான வாழ்க்கையில உறுதியாய் இருப்பேன். நீதியான வாழ்க்கையில உறுதியாய் இருப்பேன். கர்த்தருக்கு சாட்சியான வாழ்க்கையில உறுதியாய் இருப்பேன். ஜெபத்தில் நான் உறுதியாக இருப்பேப்பா. ஒரு தீர்மானத்தை நன்றி தகப்பனே, மகா கருணை விருப்பதாய் நல்ல தகப்பனே, இந்த மகிமையான வேலைக்காய் நன்றி. அடியேன் நாம் வைத்த வசனங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு பேசியிருக்காப்பா. இந்த வருடம்
எந்த சக்தியும் எந்த சாத்தானும் எதிர்த்து நிற்க முடியாதபடி உம்முடைய பிள்ளைகள் பலம் கொண்டு திடமனதாகிறது. கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு அதன் வழி நடந்து ராஜாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் இவர்களை அனுக்கிரகம் செய்கிறோம். அனுக்கிரகம் செய்தவர்களும் சகல வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். சகல பிசாசுகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி அப்படி கருத்தில் கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.